ஹே கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம அரேஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அரேஸ் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் ஜாவான்றதோட எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே வந்து அரேஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் அரேஸ் அப்படின்னா என்னென்னா அரேஞ்ச்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது, சரியா? அந்த பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸ்குள்ளே வந்து ஏதோ ஒரு பொருட்கள் இருக்குது. அதை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுன்றதோட நீங்கள் வந்து கலைச்சி இப்படி போட்டிருக்கீங்க. பட் அதை வந்து அரேஞ்ச் பண்ணி இப்படி ஒன்று ஒன்றா வைக்கிறீங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு? அதாவது இது வந்து முக்கியமான பொருள், இது முக்கியம் இல்லாத பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 ட்ரெஸ் வச்சுருக்கீங்க. அதை நேற்று போட்ட ட்ரெஸ்ஸையே வந்து துவைச்சி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கடைசியில் தான் வைப்பீங்க. ஏன்னா அப்புறமா அதை வந்து இன்னொரு 10 டேஸ் கழிச்சு தான் போடுவீங்க, சரியா? அது மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து அரேஸ். ஒரு டேட்டாவை வந்து அரேஞ்ச் பண்ணணும், சரியா? அது பேர் தான் வந்து அரேஸ். அதை கலைச்சி போகிறதோட அதை அழகாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது பேர் தான் அரேஸோட ஒர்க்கு. பட் இன்னொரு ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இன்ட் ஏ ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டு இருக்குது. இன்ட் ஏ ஈக்குவல் டு 10ல் இப்போ நான் வந்து இந்த வேரியபிள்குள்ளே என்னால் 10ன்ற வேல்யூ மட்டும் தான் சேவ் பண்ண முடியும், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ வந்து 11 சேவ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்? எனக்கு எரர் வரும். 10, 11, 12 அப்படின்னு சொல்லிட்டுனா ஒரு வேரியபிள்குள்ளே ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். பட் எனக்கு வந்து ஒரு வேரியபிள்குள்ளேயே பல வேல்யூஸை ஸ்டோர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏக்குள்ளேயே எனக்கு 10, 11, 12, 13 அந்த மாதிரி எனக்கு பல வேல்யூஸை ஸ்டோர் பண்ணணும். அதை இன்டிஜர்னு இல்லாமல் ஸ்ட்ரிங் வேல்யூவாக இருக்கட்டும், கேர் வேல்யூவாக இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், எந்த வேல்யூவானா இருக்கட்டும், ஃப்ளோட், டபுள் எதுவானா இருக்கட்டும். பட் எனக்கு வந்து வேரியபிளில் வந்து எனக்கு ஸ்டோர் பண்ணணும், பல வேல்யூஸை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நான் எதை யூஸ் பண்ணணும்னா அரேஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுவேன். இது ஹையர் வெர்ஷன் தான் என்னென்னா கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க், சரியா? அரேஸில் வந்து சம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம பேசுவோம். பட் அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே நம்ம வந்து இது மாதிரி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதையும் தாண்டி நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்லேயும் வந்து நம்ம வந்து அந்த டேட்டாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறதை பற்றி நம்ம பேசுவோம், சரியா? சரி, ஓகே. இப்போது இதை நம்ம எப்படி வந்து நம்ம அரேஸை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அரேஸை வந்து நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். அதாவது 2 விதமாக கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அரே இனிஷியலைசர். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசிங் டைமென்ஷன். இந்த ரெண்டுத்தை பற்றியும் நான் சொல்கிறேன். பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது அரே இனிஷியலைசர் தான், சரியா? யூசிங் டைமென்ஷனோட அரே இனிஷியலைசர் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் ரெண்டுத்தை பற்றியும் சொல்கிறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அரே இனிஷியலைசர்னால் இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓகே, டேட்டா டைப் வேரியபிள் நேம் இஸ் ஈக்குவல் டு இங்கே வேல்யூஸ், ஓகேவா? வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூஸ். சரி, இது மாதிரி பண்ணலாம். இன்னொரு டைமும் பண்ணலாம். அதாவது டேட்டா டைப் வேரியபிள் நேம், அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை நீங்கள் எங்கேயும் போட்டுக்கலாம், வேல்யூஸ். இப்படியும் கிரியேட் பண்ணலாம், இப்படியும் கிரியேட் பண்ணலாம். ரெண்டுமே ஒன்று தான், அக்செப்டபிள் தான், சரியா? இதுதான் வந்து அரே இனிஷியலைசரோட சின்டாக்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் அரே இனிஷியலைசர் முடிச்சுட்டு அப்புறம் டைமென்ஷன் பார்ப்போம். சரி, இப்போ வந்து டேட்டா டைப். இப்போ நீங்கள் டேட்டா வந்து எந்த மாதிரி டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறீங்க? நான் வந்து இன்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இன்ட் ஓப்பன் க்ளோஸ் வேரியபிள் நேம். வேரியபிள் நேம்னா சாரி, நம்ம வேல்யூஸ் ஏதாவது கொடுத்துக்கலாம். ARR அப்படின்னு சொல்லிட்டு தரேன். ARR இஸ் ஈக்குவல் டு வேல்யூஸ் 1, 2, 3, 4, 5. எத்தனை வேல்யூஸ் தரலாம்? நீங்கள் எத்தனை வேல்யூஸ் வேணால் தரலாம், சரியா? இன்ட் ஓப்பன் க்ளோஸ் ARR இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, சரியா? இப்படி தான் வந்து நம்ம வேல்யூஸை அரேஸில் ஸ்டோர் பண்ணணும். இப்போது ARRன்ற வேரியபிள்குள்ளே எத்தனை வேல்யூஸ் இருக்குது? இந்த 5 வேல்யூஸும் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. பட் இதுவே நீங்கள் இந்த பாக்ஸை கொடுக்காம இப்படி கிரியேட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா சின்டாக்ஸ் எரர் வரும். நீங்கள் நார்மல் வேரியபிள்குள்ளே இந்த மாதிரி வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி எனக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணுறேன்? அரே கான்செப்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த வேரியபிள்குள்ளே இப்போ இந்த வேல்யூஸ்லாம் இருக்குது. சரி, இப்போ வந்து நான் எப்படி வந்து இதை நான் ஆக்சஸ் பண்ணுறது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 சிஸ்டம் டாட் ஆர்டர் பிரிண்ட் எல்லனில் நான் வந்து ஏன்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா 10 பிரிண்ட் ஆகிடும். பட் இந்த ஏஆர்ஆர்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணோன்னா எனக்கு எல்லா வேல்யூஸும் பிரிண்ட் ஆகுமா அப்படின்னா பிரிண்ட் ஆகும். பட் எனக்கு இந்த 2ன்றதை மட்டும் நான் தனியாக எடுத்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ கான்செப்ட் இருக்குது. இண்டெக்ஸ்
வேல்யூ. இண்டெக்ஸ் வேல்யூனா இந்த இந்த வேல்யூஸ் மேலலாம் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு புக் எடுக்கிறீங்க, சரியா? அந்த புக் எடுக்கிறீங்க, அந்த புக்கில் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் வந்து இண்டெக்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, சரியா? அந்த இண்டெக்ஸில் வந்து என்ன இருக்கும், சைடில் 1, 3, 5, 7, அதாவது அந்த பேஜ் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து லெசன் நம்பர் 3 எடுக்கணும், அது வந்து 27th பேஜில் இருக்குன்னு சொல்லிட்டு சைட்லேயே வச்சுருப்பாங்க. புக் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 27th நான் வந்து ஸ்ட்ரைட்டாக 27th பேஜை ஓப்பன் பண்ணால் தேர்ட் லெசன் இருக்கும். ஸோ நான் ஒரு பேஜாக வந்து செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுவே ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான், கரெக்டாக? அதுவே ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான். உங்களுக்கு டைம் வந்து ஈஸியாக வந்து கன்சியூம் ஆகாது, சரியா? ஸோ இப்போ வந்து நான் இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து நல்லா பார்த்துக்கோங்க. இண்டெக்ஸ் வேல்யூ ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0. 0, 1 கிடையாது. 0, 0, 0, சரியா? 0, 1, 2, 3, 4. இப்போ யாராச்சும் கேட்டாங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் 4 என்ன? 3. இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் 2 என்ன? 1. ஸோ எப்போவுமே வந்து இண்டெக்ஸ் வேல்யூ மாறாது, 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், சரியா? இங்கே வந்து 2, இங்கே 3 அப்போல்லாம் ஸ்டார்ட்டே ஆகாது. இண்டெக்ஸ் வேல்யூ எப்போவுமே 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த வேல்யூஸ் எல்லாம் மாறும் உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் பொறுத்து. பட் மேலே இருக்க நீங்கள் எங்கே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே 100, இங்கே 200, 500 இருந்துச்சுன்னா கூட அதோட இண்டெக்ஸ் வேல்யூ கூட 0, 1, 2, 3 தான், சரி? ஸோ வேல்யூஸ் தான் மாறுமே தவிர இண்டெக்ஸ் வேல்யூ மாற வாய்ப்பே இல்லை, மாறாது, சரி? இப்போ நான் வந்து எப்படி நான் ஆக்சஸ் பண்ணுறது? இங்கே பாருங்கள், ARR ஆஃப் 0 ஈக்குவல் டு, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 1ன்னு சொல்லிட்டு வரும். ARR ஆஃப் 1 ஈக்குவல் டு 2. அதே மாதிரி எல்லாமே. ARR ஆஃப் 4 என்னது? 5. இப்போ நான் system டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்ல வந்து நான் ARR ஆஃப் 2 தரேன் அப்படின்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா, எனக்கு வந்து 3 பிரிண்ட் ஆகும் அவுட்புட்டில், ஓகேவா? எனக்கு அவுட்புட்டில் வந்து 3 பிரிண்ட் ஆகும். இப்படி தான் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும். எனக்கு எல்லா வேல்யூமே நான் பிரிண்ட் பண்ணணும்னா நீங்கள் லூப்பில் கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். லூப்லேயே இல்லை சாதா சிஸ்டம் பிரிண்ட்லேயே, அது நெக்ஸ்ட் கான்செப்ட் அது, சரி? அதை நான் சொல்கிறேன். பட் எப்படி ஒரு வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறதுனா இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், தனியாக ஒரு வேல்யூவை. நான் 5 வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா ARR ஆஃப் 4. நான் 4 ஆக்சஸ் பண்ணணும்னா ARR ஆஃப் 3ன்னு கொடுத்தனா எனக்கு வந்து அவுட்புட் என்ன ஆகும்? 4ன்னு சொல்லிட்டு மாறும். இதுதான் வந்து நமக்கு என்னது? அரேஸ், சரியா? சரி, ஓகே. நம்ம வந்து தனியாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். நியூ கிளாஸ் அரே எக்ஸாம்பிள், ஓகேவா? ஃபினிஷ். சரி, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மெயின் மெத்தட் ஒன்று தரேன். இப்போது int ARR ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, ஓகேவா? சரி, இப்போது sys out. இப்போது நான் வந்து என்ன செய்யணும்? 3 வந்து நான் பிரிண்ட் பண்ணணும். அப்போ இண்டெக்ஸ் வேல்யூ கனெக்ட் பண்ணுங்க. 1ல் என்ன இருக்குது? 0, 2ல் 1, 3ல் 2. அப்போ ARR ஆஃப் 2ன்னு தரணும், கரெக்டாக? இப்போ ARR ஆஃப் 2ன்னு கொடுத்தனா 1க்கு வந்து என்ன இண்டெக்ஸ் வேல்யூ என்னது? 0. இங்கே பாருங்கள், 1க்கு வந்து இண்டெக்ஸ் வேல்யூ 0, 2க்கு வந்து இண்டெக்ஸ் வேல்யூ 1, 3க்கு இண்டெக்ஸ் வேல்யூ 2. அப்போ நான் என்ன செய்யணும்? 3 பிரிண்ட் பண்ணணும்னா ARR ஆஃப் 2ன்னு கொடுத்தனா எனக்கு வந்து என்ன ஆகும்? இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு 3 பிரிண்ட் ஆகும். 2ல் இருக்கிற இண்டெக்ஸ் வேல்யூ என்னது? 3. சரி, 3. இண்டெக்ஸ் வேல்யூ 2ல் வந்து வேல்யூ என்ன இருக்குது? 3 இருக்குது. சரி, நான் 5 பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்? சவுட் ARR ஆஃப் 5, 4, சாரி, அதையும் நான் சொல்கிறேன். இப்போ 5 கொடுத்தா என்னன்னு சொல்லிட்டு 5. இப்போது இங்கே நான் 5 கொடுத்தேன் அப்படின்னா இங்கே இல்லாத ஒன்றத்தை தரேன், சரியா? இங்கே இண்டெக்ஸ் வேல்யூ 5 கிடையாது. இங்கே பாருங்களேன், 5 இருக்கா? இல்லை. எனக்கு இங்கே என்ன வரும்னா எக்ஸப்ஷன் வரும். அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன் சொல்லிட்டு வரும், சரியா? பார்த்தீங்களா? எனக்கு இங்கே வந்து என்ன வரும்? எக்ஸப்ஷன், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன். ஏன்னா 5ன்ற இண்டெக்ஸே கிடையாது, நீ 5ன்ற இண்டெக்ஸை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எரர் வரும், சாரி எக்ஸப்ஷன் வரும், சரியா? ஸோ இதுதான் வந்து அரே இனிஷியலைசர். சரி, எனக்கு எல்லாத்தையும் நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபார் லூப் வந்து கொடுத்து ஃபார் int I is equal to 0, I is greater than ARR dot length. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கிற இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது மெத்தட்ஸ் கிடையாது, அதாவது அரேக்குன்னு கொடுத்துருக்க ப்ராப்பர்ட்டிஸ், சரியா? இப்போ இங்கே என்ன ஆகும்னா I++,
இது என்ன ஆகும்னா ஐயோட ஐ வந்து 0வா இருக்கா? ஐய விட 0வா இருந்து ஏஆர் ஆஃப் லென்த் அதாவது டைனாமிக்கா கணக்கு பண்ணிக்கும். நீங்க வந்து இப்போ இண்டெக்ஸ் வேல்யூ அதாவது லென்த் என்ன இங்க 5 தான் லென்த். லென்த் எப்பவுமே 1ல தான் ஸ்டார்ட் ஆகும். இண்டெக்ஸ் வேல்யூ 0ல ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இப்போ லென்த் வந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா 5 குடுக்கலாம். தப்பில்ல. பட் அரேவோட வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அரேவோட வேல்யூ வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து இன்புட்டை மாற்றிடுறாங்க. இப்போ இங்கே 6 7 சொல்லிட்டு மாற்றிடுறாங்க. மாற்றுறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதில் கோடில் கையே வைக்கக்கூடாது, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் மாட்டிப்பீங்க. சரியா? ஸோ இங்கே ஏஆர் ஆஃப் லென்த் கொடுத்தீங்கன்னா டைனாமிக்காக இருக்கும். அவங்க என்ன வேல்யூஸ் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக லென்த் அதுவே கால்குலேட் பண்ணிக்கும். நீங்கள் ஃபைன் கொடுத்தீங்கன்னா அங்கே 7 வேல்யூஸ் இருக்கப்போ நீங்கள் மாட்டிப்பீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, கோடை வந்து நீங்கள் மாற்றக்கூடாது. இன்டர்வியூவர் சொல்லுவார், கோடை வந்து நீங்கள் கையை வைக்கக்கூடாது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறணும் அப்படின்னு சொல்லுவார். பட் நீங்கள் ஃபைன் நீங்கள் வந்து ஹார்ட் கோட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. சரியா? ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஏஆர் ஆஃப் லென்த் கொடுத்தீங்கன்னா இது என்ன பண்ணால் இந்த லென்த் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி இதை வந்து கண்டிஷன் வந்து செக் பண்ணும். 0வோட லென்த் என்ன இருக்குது? 5. கண்டிஷன் ட்ரூ. அப்போது sys out ARR of I. சரியா? இப்போது இங்கே ஏஆர் ஆஃப் ஐ ஏன் கொடுக்குறோன்னா 0வாக இருக்கப்போ ஏஆர் ஆஃப் 0 என்ன இருக்குது? 1 பிரிண்ட் ஆகும். 3 மேலே போகிறப்ப ஐயோட வேல்யூ 1 வரும். அப்போ 1 விட ஏஆர் ஆஃப் லென்த் என்னது? 5. 1ஓட 5 பெருசு. அப்போ ஐயில் என்ன இருக்கும்? 1 இருக்கும். அப்போ ஏஆர் ஆஃப் 1ல் என்ன இருக்கும்? 2 இருக்கும். அது மாதிரி மேலே சுற்றி கடைசியாக வந்து 5 வரப்போ 5ஓட 5 பெருசா? கண்டிஷன் ஃபெயில். அப்போ என்ன ஆகும்? நமக்கு லூப் விட்டு வெளியே வந்துடும். ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். சரியா? 1 2 3 4 5. இன்னும் கொஞ்சம் அழகாக காட்டணும்னா ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகேவா? நமக்கு 1 2 3 4 5 வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்படி தான் வந்து நம்ம எல்லா வேல்யூஸும் நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசிங் டைமென்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. யூசிங் டைமென்ஷன்றது இப்போது இங்கே நான் போடுறேன், இதை எடுத்துடலாம். சரி இருக்கட்டும். ஓகே, யூசிங் டைமென்ஷன் இதுக்கு வந்து என்ன சின்டாக்ஸ்? டேட்டா டைப். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் மாதிரியே இருக்கும். டேட்டா டைப் bracket variable name is equal to new data type. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைஸ். சரியா? இப்படி தான் வந்து யூசிங் டைமென்ஷன். இதுக்கு அதாவது அரே இனிஷியலைஸ் இருக்கும். இதுக்கும் என்ன வித்தியாசம்னா நீங்கள் சைஸை நீங்களே மேனுவலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி அரே யூஸ் பண்ண போகிறீங்க, அதாவது அந்த அரேயில் வந்து எத்தனை வேல்யூஸ் இருக்கும், அந்த சைஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தர மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் வேரியபிள் நேம் ஏ ஈக்குவல் டு நியூ இன்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 சொல்லிட்டு தரேன். இது இந்த ப்ராக்கெட் இது நல்லா பார்த்துக்கோங்க. 5 சொல்லிட்டு தரேன். சரியா? இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் வேல்யூ வந்து நானே மேனுவலாக தரப்போகிறேன். ஏ ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 2, ஏ ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 3. புரியுதா? இப்போது ஏ ஆஃப் 0னா என்ன அர்த்தம்? இந்த 0th இண்டெக்ஸில் வந்து நான் வந்து 2ன்ற வேல்யூவை ப்ளேஸ் பண்ணுறேன். 1th இண்டெக்ஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன்? 3ன்ற வேல்யூவை ப்ளேஸ் பண்ணுறேன். ஏ ஆஃப் 2 இதில் வந்து நான் வந்து 4 தரேன். ஏ ஆஃப் 3 இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 7 தரேன். அதே மாதிரி ஏ ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு நான் வந்து 6 தரேன். இப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா 0 இண்டெக்ஸில் வந்து 2 இருக்குது, 1 இண்டெக்ஸில் 3 இருக்குது, 2 இண்டெக்ஸில் 4 இருக்குது, 3 இண்டெக்ஸில் 7 இருக்குது, 4th இண்டெக்ஸில் 6 இருக்குது. சரியா? நான் வந்து இங்கே 5 வரைக்கும் தான் வந்து சைஸ் கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு 1 2 3 4 5 இது வரைக்கும் தான் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கும். சரியா? இதுதான் வந்து அரே இனிஷியலைசர், சாரி டைமென்ஷன். யூசிங் டைமென்ஷன். இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சுத்தல் வேலையாக இருக்குல்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து வேல்யூஸாக கொடுத்துக்கலாம். வேல்யூஸை கொடுத்து அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்களே வந்து மேனுவலாக வந்து சைஸை ஃபிக்ஸ் பண்ணி மேனுவலாக சைஸை கொடுத்து அண்ட் தென் வந்து அதுக்கு ஒரு இதுக்கும் நீங்கள் தரணும். சரியா? சரி, இப்போது முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா அரே கான்செப்டில் நீங்கள் ஒரு கொஷின் ஒன்று கேட்பாங்க. அரே வந்து ஹோமோஜீனியஸா இல்லை ஹெட்ரோஜீனியஸான்னு சொல்லிட்டு. அரே வந்து ஹோமோஜீனியஸ். ஏன் அப்படின்னா உங்களால் வந்து இப்போது இன்ட் ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு தர முடியாது.
சரியா? ஏன்? எதனால அப்டின்னா, ஹோமோஜீனியஸ்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, ஒரே டைப் ஆஃப் வேல்யூஸ தான் வந்து உங்களால வந்து சேவ் பண்ண முடியும். வேற வேற டைப் ஆஃப் வேல்யூஸ உங்களால சேவ் பண்ண முடியாது. ஏன்னா, நீங்க வந்து இங்க டேட்டா டைப் என்ன குடுத்துருக்கீங்க? இன்ட்ன்னு குடுத்துருக்கீங்க. இங்க 1, 2, 3, 4 வரைக்கும் ஓகே, ஃபைன். இப்ப இந்த ஹெலோன்ற ஸ்ட்ரிங்க வந்து நீங்க வந்து இன்ட்ல வந்து சேர்க்க முடியாது. சரியா? இன்ட்ல வந்து சேர்க்க முடியாது. ஸோ, அதனால வந்து அரே வந்து ஹோமோஜீனியஸ் வேல்யூ. இப்ப நான் இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் ஏஆர்ஆர் ஈக்குவல் டூ நான் இங்க என்ன செய்றேன் அப்டின்னா, ஜாவா, அடுத்து பைத்தன் இப்டின்னு சொல்லிட்டு தரேன். இப்ப இங்க வந்து நான் சம்மதம் மேலம் 2 அந்த 5.5 அந்த மாரி நான் தரேன் அப்டின்னா, எனக்கு வந்து இங்க என்ன ஆகும்னா எரர் வரும். ஏன்னா, அரே வந்து ஹோமோஜீனியஸ் வேல்யூஸ். அது வந்து ஹோமோஜீனியஸ் வேல்யூஸ மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஹோமோஜீனியஸ்னா சேம் டைப் ஆஃப் வேல்யூஸ். சேம் டைப் ஆஃப் வேல்யூஸை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். வேற வேற டைப் ஆஃப் வேல்யூஸை அக்செப்ட் பண்ணிக்காது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கேட்பாங்க, குழப்புவாங்க. ஹெட்ரோஜினியஸ்ன்னு கேட்பாங்க. இல்லைன்னு சொல்லணும். சரி, அதை வந்து நான் இங்கே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து நான் வந்து கூட வந்து ஆட் பண்ணுறேன். இது மாதிரி ஜாவா அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுறேன். எனக்கு எரர் வரும். ஏன்? ஏன்னா இங்கே வந்து நான் ஸ்ட்ரிங் வேல்யூவை கொடுத்துருக்கேன். டைப் மிஸ்மேட்ச் கேனாட் கன்வெர்ட் ஃப்ரம் ஸ்ட்ரிங் டு இன்ட். ஸ்ட்ரிங்லேருந்து இன்ட்டுக்கெலாம் கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. சரியா? ஸோ இது வந்து ஜாவா வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவாவில் இருக்க அரே வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஹோமோஜீனியஸ், ஹெட்ரோஜீனியஸ் கிடையாது. இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணால் தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணுறோம். கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்கில் இந்த மாதிரி எனக்கு வந்து ஹெட்ரோஜீனியஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். அதாவது ஹெட்ரோஜீனியஸ் வேல்யூஸும் என்னால் யூஸ் பண்ணலாம். இதை ஓவர் கம் பண்ண தான் நம்ம அங்கே யூஸ் பண்ணுறோம். சரியா? நம்ம இப்போ இதுக்கு என்ன வழி நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு அதான் ஒரே வழி. கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா. சரியா? ஸோ அரேஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸில் பார்ப்போம். சரி, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை, சி யூ, பை.